சாய் பக்தர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய சேனலில் பதிவுகள் இனி தொடர்ந்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக சாயப்பாவினுடைய வாழ்க்கை வரலாறு சச்சரிதங்கள் பல பதிவுகளில் 1000 2000 கணக்கான பதிவுகளில் பார்த்துவிட்டு சாயின் பிள்ளைகள் மனம் குழந்தை போல் மாறிய நிலையில் அடுத்து வாழ்க்கை என்றால் என்ன, அதை பற்றிய புரிதல், நடக்கும் நிகழ்வுகளை நாம் அதிகமாக பேச ஆரம்பித்தோம். அதைத்தான் இன்று வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, எப்போது கடவுளை நோக்கி போகின்றோமோ அப்போதெல்லாம் நம்முடைய மனம் குழந்தை போல் லேசாக மாறிவிடுகிறது. எதிர்பார்த்த ஒன்றோ அல்லது நமக்கு தேவைப்படும் ஒன்றோ கிடைக்கவில்லை என்றால் அது மன உளைச்சலையும் வலிகளையும் ஏற்படுத்தி தாங்க முடியாத சுமையை அது நமக்கு கொடுத்து விடுகிறது. சிறு வலி என்றால் கூட தாங்க முடியாத பெரும் வலியை அது நமக்கு தருகிறது. ஆகையால் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக அழகாக மாறும். தினமும் சாயப்பாவின் பொன்மொழிகளை பார்க்க போகின்றோம். அதில் இன்று, எந்த மனிதன் தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையவில்லையோ அவன் எதிர்காலத்தில் தனக்கு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களோ நமக்கு கிடைத்த விஷயங்களையோ நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனமில்லாத ஒருவர் சிலர் பார்ப்பீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்க எப்பவுமே பார்க்க மாட்டாங்க, அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இது இருக்குது, அவங்கக்கிட்ட அது இருக்குது, அவங்க இப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்க வேண்டும். இது சாதாரண ஒரு விஷயமாக நமக்கு தோன்றினாலும் இதனால் ஏற்படுகின்ற மனவலி மிகப்பெரியது. அடுத்ததாக, தன்னை விட அடுத்தவன் நன்றாக வாழ்கின்றான் என்றும் அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. ஒருவர் நமக்கு எதிரில் நன்றாக வாழ்கின்றார்கள் என்றால் அது எளிதில் கிடைத்திருக்காது. இது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தாயாக இருந்தாலும் சரி, அந்த கணவன் இழந்து குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. அவர்கள் ஒரு நன்றாக இருக்கிறார்கள், பணம், பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு அப்படி இல்லைனாலும் மன நிம்மதியோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய உழைப்பு. அந்த உழைப்பு அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த உழைப்பு அவர்களை வாழ வைத்திருக்கும். நமக்கு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை மட்டுமே தெரியுமே தவிர அந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. ஆகையால் தன்னை விட அடுத்தவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள் என்னும் எண்ணம்தான் எல்லா வகையான துன்பத்திற்கும் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல, உங்களுக்கான வாழ்க்கை. அதை உங்களுக்காக வாழ்ந்து விட்டு போக வேண்டும். ஏன்னா இது ஒரே ஒரு வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்ற அந்த எண்ணம், வாழ்க்கை இதுக்கு மேலே கிடையவே கிடையாதா அப்படின்ற எண்ணம் ஒருவருக்கு எப்போது வரும் தெரியுமா? உடல் ரீதியாக அவர்கள் நோய்வாய்ப்படும் போது ஏற்படும். அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியவே தெரியாது. உடல் ரீதியாக ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு தெரியும், மேலே வாழ்க்கை இல்லை சார்,
என்னுடைய கிட்னி ரெக்கவரி ஆகாது, என்னுடைய கல்லீரல் ரெக்கவரி ஆகாது, எனக்கு புற்றுநோய், எனக்கு தலையில் கட்டி, பழையது போல் என்னால் இருக்க முடியாது. இப்படி ஒரு கொடுமையான நோய் தாக்கும்போது தான் தெரியும் வாழ்க்கைனா என்னென்னு. அவங்கள பாருங்கள், அவர்களிடம் பேசி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று ஒரு மிஷின் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ காலையில் எழுறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், இரவு வரும், தூங்குகிறோம், காலையில் போகிறோம், வேலை செய்கிறோம், இரவு வந்து தூங்குகிறோம். இதுதான் ஒவ்வொருவரினுடைய ஒரு ரொட்டீனான வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாழ்க்கை மிக 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 குறுகிய காலம் கொண்டது. அதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. சரி, அடுத்ததாக லாஸ்ட்டு, சிறப்பான தனித்திறமை ஒன்று தேவையில்லை. எனக்கு இதுதான், உனக்கு இதுதான் அப்படின்னு ஏதாவது ஒரு சிறப்பு நமக்கு தேவையில்லை. ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எதை வேணாலுமாலும் சாதிக்கலாம். சரி, நான் ரன்னிங் மட்டும்தான் ஓடுவேன், நான் போலீஸுக்கு மட்டும்தான் போவேன், நான் மிலிட்ரிக்கு மட்டும்தான் போவேன், நான் டாக்டராக மட்டும்தான் ஆவேன், நான் இன்ஜினியர் மட்டும்தான் ஆவேன், நான் வக்கீல் மட்டும்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. நமக்கு என்ன சாதிக்கணும்? நம்மை சுற்றி இருக்கிறவங்களை விட நம்ம ஒரு படி மேலே இருக்கணும். பணத்தாலும் பொருளாலும் அதிகாரத்தாலும் நம்ம ஏளனப்படுத்தியவர்கள் முன் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். இதான ஒவ்வொருத்தருடைய ஆசையும், ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆசையும். நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையாவது நன்றாக இருக்க வேண்டும். அப்போது ஒரே ஒரு தனித்திறமையை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும்? அந்த தனித்திறமை நமக்கு பல வழிகளில் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் பரவாயில்லை, இல்லாத பட்சத்தில் அதுவும் ஒரு மிஷினாக செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆர்வம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் கற்றுக்கலாம். நமக்கு ஒரு பழமொழி இருக்குது, ஒரு தத்துவம், கதைகள் ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு பணம் தான் முக்கியம் என்றால் நாம் பிச்சை கூட எடுக்கலாம் என்ற ஒரு வசனம் இருக்குது. அதுபோல் தான் நம்முடைய திறமை, தனித்துவம் வெளியே காட்டணும்னா அது எதுவாக இருந்தாலும் சரி. 100 பேர் பிச்சை எடுக்கிற இடத்துல நான் தானே நம்பர் 1 பிச்சைக்காரனாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு தனித்திறமை தான், அதுவும் ஒரு ஆர்வம் தான். ஸோ ஒவ்வொருவரும் ஆர்வத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக வழிநடத்த வேண்டும். ஸோ இந்த வாழ்க்கை மிக மிக குறுகிய காலம் கொண்டது. இதை அழகாக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஓம் சாய்ராம்.